வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்டிஃபிகேட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செலெக்ஷன் லிஸ்ட்டு. ஸோ அது சம்மந்தமான முக்கியமான தகவல் பார்த்துருவோம். அதற்கு முன்னாடி இப்போ நம்ம சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அப்லோடு பண்ண சொல்கிறாங்கல்ல, இந்த அப்லோடு பண்ணுறதுல நிறைய சந்தேகம் அப்படின்றது இருக்குது. ஸோ நம்ம முன்னாடி இருந்து சொல்கிற ஒரே விஷயந்தான், நீங்கள் காலையில் மார்னிங் ஒரு 10, ஈவினிங் 5, 6 இந்த டைமில் அதாவது நிறைய பேர் யூஸ் பண்ணுற டைமில் உள்ளே போனீங்க, லாகின் பண்ணி வெப்சைட்டில் உள்ளே போகிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் டாக்குமெண்ட்ஸ் அப்லோடு பண்ண முடியல. ஸோ எந்த ஒரு அதுவுமே வரமாட்டேங்குது. ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்றது காமிச்சிக்கிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் அப்லோடு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இயர்லி மார்னிங்கோ இல்லைன்னா மிட் நைட் அந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள். காலையில் 6, 7 மணி அந்த டைமில் பண்ணிங்கன்னா எந்த இஷ்யூவும் இல்லை. அதே போல் நைட்டு ஒரு 9 மணி 10 மணி அந்த மாதிரி டைமில் பண்ணிங்கனாலும் எந்த இஷ்யூவும் இல்லை. ஏன்னா நிறைய பேர் நைட்லேயும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் கால் பண்ணியும் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. இந்த மாதிரி எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரியான தகவல் அப்படின்றது கொடுத்தாங்க. அது பார்த்திங்கன்னா கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா 9 o'clock மேலே இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அதே போல் மார்னிங் ஒரு 8, 9 வரையுமே எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ கரெக்டாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. அந்த ஒரு 10, 11 மணிக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா இப்போ வரைக்குமே யாருக்கும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. எனக்கு நிறையா, அதாவது 1, 2 பேருக்கு ஆகுது, பட் ஒரு சிலருக்கு, முக்கால்வாசி நபர்களுக்கு ஆகலை. அது இந்த டைமில், இந்த பீக் டைமில் இருக்கிறதுனால. ஏன்னா இப்போ மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்கு ஒரு 10,000 பேர்னு வச்சாலும் 38 டிஸ்ட்ரிக் ஒரு 3 லட்சம் பேர், ஆவரேஜாக ஒரு 3லேருந்து 4 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க. இந்த 4 லட்சம் பேரும் ஒரே நேரத்தில், ஏன்னா மேக்ஸிமம் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்கெலாம் யாரும் எடுக்காமல் இருக்க போகிறதில்ல. அதனால் மேக்ஸிமம் எல்லோரும் அதே டைமில் உள்ளே லாகின் பண்ணிட்டு போகிறதுனால மேக்ஸிமம் இந்த மாதிரி ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம அந்த டைமில் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த இஷ்யூ அப்படின்றது ஹைகோர்ட்டுக்கு நம்மளும் இன்டிமேட் பண்ணியிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் டேட்டு எக்ஸ்டெண்ட் ஆகலாம். அதுக்காக எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்களாக இருக்க வேணாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் அப்லோடு பண்ணணுமோ அவங்க என்ன டேட்டில் என்ன டைமில் சொல்லியிருக்காங்களோ அதை அப்லோடு பண்ணியிருக்கேன். அதாவது முடியாத பட்சத்தில் மேபி எக்ஸ்டெண்ட், அதாவது அவங்க என்ன பண்ணுறோம் பண்ணலை அப்படின்றத சொல்லலை, நம்ம இன்டிமேஷனாக கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி வெப்சைட்டில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கோம். அவங்க அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க, இல்லைன்னா டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் நீங்கள் அவங்க சொன்ன டேட் அண்ட் டைமுக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் அப்லோடு பண்ணுற ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதை அந்த டேட்டுக்குள்ளே முடிச்சிருங்க. ஒருவேளை டேட்டு எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு நீங்களாக இது பண்ணிக்கிட்டு க்ரியேட் பண்ணிக்கிட்டு நீங்களாக அப்லோடு பண்ணாமல் இருந்துடாதீங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவங்க சொன்ன டேட் அண்ட் டைம் அந்த டைமுக்குள்ளே முடிச்சிடுங்க. முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதை எக்ஸ்டெண்ட் ஆனாலும் சரி ஆகலைனாலும் சரி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இன்டிமேஷன் அப்படின்றது சொல்லியிருக்கோம், அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டு. ஏன்னா நம்ம சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணுறோம் பண்ணலை இதையெல்லாம் தாண்டி நமக்கு என்ன மெயினான ஒரு கான்செப்ட் அப்படின்னா, செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்போ வரும். ஏன்னா சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணுறதே அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் நம்மளோட பேர் வர்றதுக்கு தான். ஏன் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு இவ்வளோ தாமதமாகுது, எதுக்காக இந்த சர்டிஃபிகேட்டை இப்போ அப்லோடு பண்ண சொல்கிறாங்க அப்படின்ற 2 விஷயத்தையும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஏன் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு இப்போ அப்லோடு பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, குரூப் 4க்கான கவுன்சிலிங் அப்படின்றது இப்போ இந்த சமயத்தில் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ இந்த குரூப் 4க்கான கவுன்சிலிங் எல்லாமே முடிஞ்சதுனால மேக்ஸிமம், அதாவது இங்கே ஒரு ஹை மார்க் ஒரு 150, 160 இந்த ரேஞ்சில் மார்க் எடுத்த நபர்கள் எல்லாமே மேக்ஸிமம் குரூப் 4லேயும் ஒரு நல்ல மதிப்பெண்கள் அப்படின்றத எடுத்திருப்பாங்க. அவங்க 160, 180 கூட எடுத்திருக்கலாம். அதில் செலக்ட் ஆகி எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு 160க்கு மேலே எடுத்த நபர்கள் குரூப் 4ல் போகிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது. அதில் ஒரு பாதி பேர் கழிஞ்சிருவாங்க. ஸோ குரூப் 4ல் செலக்ட் ஆன நபர்கள் இங்கே சர்டிஃபிகேட்டை அப்லோடு பண்ண மாட்டாங்க. அப்லோடு பண்ணவும் மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காரணத்தினால தான் அந்த செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது டிலே ஆகிக்கிட்டே இருக்குது. இதே போல் நீங்கள் ஒரு வேளை சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணலை அப்படின்னாலும் நீங்களும் குரூப் 4ல் செலக்ட் ஆனதை தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா என்ன மார்க் வாங்கினாலும் செலெக்ஷன் லிஸ்ட்டில் பேர் வராது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. அந்த சர்டிஃபிகேட் அப்லோடு அப்படிங்கிறது உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டில் பேர் வர்றதுக்கு இது ஒரு ப்ரொசீஜர் தான். ஸோ இந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் அப்லோடு பண்ணியிருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு போக போகிறாங்க, அடுத்த கட்ட இதுக்கு வருவாங்க. ஸோ அதுக்காக தான் அவங்க சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ண சொன்னதே. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணிடுங்க. டிலே ஆகிறதுக்கு ரீசன் அப்படிங்கிறது இதுதான். குரூப் 4ல்
நிறைய பேர் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு இங்கேயும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் அப்ளை பண்ணியிருக்காங்க. சேம் அதே நபர்கள் எழுதியிருக்காங்க. கடந்த வருடங்களில் இந்த மாதிரி ரிலீவ் ஆகி வேலை கிடச்சி குரூப் 4 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அந்த வேலையை விட்டுட்டு ரிசல்ட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா குரூப் 4ல் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு விதமாக தான் இப்போ சர்டிஃபிகேட்டை அப்லோடு பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ சிம்பிள் கான்செப்ட். இந்த கான்செப்ட்னால தான் நமக்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு வர்றதுக்கு வந்து டிலே ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 3 நாள், அதாவது வியாழக்கிழமை வரையும் சொல்லியிருக்காங்களா? ஸோ இந்த ஒரு 3 நாளுக்கு அப்புறம் வந்து மேபி செலெக்ஷன் லிஸ்ட்டு விடுறதுக்கான சான்சஸ் அப்படின்றது இருக்குது. அப்படி இல்லை, இந்த டைமில் அவங்க செலெக்ஷன் லிஸ்ட்டு விடலை அப்படின்னா, இங்கே குரூப் 4ல் வந்துட்டு கடைசியாக ஃபைனலாக அவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணினதுக்கப்புறம் தான் லிஸ்ட்டு கொடுப்பாங்க. ஒன்று இந்த 3 நாளுக்கு அப்புறம். ஏன்னா சர்டிஃபிகேட் அப்லோடுலேயே அவங்களுக்கு 99% வந்து தெரிஞ்சிடும். யாரெல்லாம் இங்கே வர போகிறாங்க, யாரெல்லாம் குரூப் 4 போக போகிறாங்க அப்படின்றது கோர்ட்டுக்கு தெரிஞ்சிடும், ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடும். அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை வரையும் டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சரி வியாழக்கிழமை வரையும் டைம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆகலாம். வெள்ளி சனி அந்த டைமில் நம்ம அந்த வெள்ளினா சனிக்கிழமை தான் ஆகும், சனிக்கிழமைனா ஞாயிற்றுக்கிழமை போகும்ல, அந்த மாதிரி ஒரு அந்த 2-3 நாட்களுக்குள்ளே மேபி செலெக்ஷன் லிஸ்ட்டு விடலாம். அப்படி இல்லை, அவங்க அந்த டைமில் விடலை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இது எல்லாமே, அதாவது இங்கே குரூப் 4ல் எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சு ஜாயினிங் அந்த ரேஞ்சுக்கு அப்புறம் தான் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இதையும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். அது என்ன மாதிரியான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படின்றதும் தெரியலை. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நமக்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது எப்போ வரும்னு. அப்புறம் வந்துட்டு இப்போ செலெக்ஷன் லிஸ்ட் வந்துச்சு அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட் இதில் கொடுக்க மாட்டாங்க. வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறது டோட்டலாக ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட். அதாவது இப்போ இன்டர்வியூ முடியுது, இப்போ செலெக்ஷன் லிஸ்ட் கொடுப்பாங்க, அதுக்கு இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க. இன்டர்வியூ கால் பண்ணிவிட்டு இன்டர்வியூவில் யாரெல்லாம் செலக்ட் ஆனாங்க அப்படின்றத, இன்டர்வியூவில் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்றது கொடுப்பாங்க. ஒரு ப்ரொசீஜருக்கும், அதாவது இப்போ ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் கொடுத்து ப்ராக்டிக்கலுக்கு ஒரு வெயிட்டிங் லிஸ்ட், செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ கடைசியாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெயிட்டிங் லிஸ்ட், அது வந்து ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்றது கொடுப்பாங்க. அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற நபர்களாக இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது 1 வருஷம் தான். ஸோ 1 வருஷத்துக்கு மேலே அது வந்து செல்லுபடி ஆகாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த 1 வருஷத்துக்குள்ளே, அதாவது 1 வருஷத்துக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு ரீசனால் ஒருத்தர் ஜாயின் பண்ணிவிட்டு ரிலீவ் ஆகிறாரு, இல்லை ஜாயின் பண்ணாமையே இருக்கிறாரு, இந்த மாதிரியான காரணங்கள்னால இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இப்போ ஒரு 10 வேக்கண்டுக்கு ஒரு 3 பேர் 4 பேரை வெயிட்டிங் லிஸ்ட்டில் எடுத்து வைப்பாங்க. அந்த 10 பேரில் யாராவது வெளில போகிறாங்க அப்படின்னா அந்த ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணி இங்கே இருக்கிற நபர்களை தூக்கி அங்கே போடுவாங்க. அதுவும் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணி தான். எல்லோரும் யார் வேணால் போனாலும் நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் இருக்காது. அதுலேயும் ரிசர்வேஷன் அப்படின்றது ஃபாலோ பண்ணுவாங்க. அதை ஃபாலோ பண்ணி ஃபில்லப் அப்படின்றது பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் A to Z அப்படின்றது செலெக்ஷன் லிஸ்ட்டு பொறுத்தளவுக்கு நடக்கக்கூடிய ஒரே விஷயம். வெயிட் பண்ணி பார்ப்போம். மேக்ஸிமம் இந்த வீக்கில் ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் அப்படின்றது இருக்குது. இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.